ஸோ, ஹலோ கைஸ். நான் உங்க சஷ்வத். இன்னைக்கு நம்ம வீடியோல ஹேக்கர் ரேங்க் சி பிளஸ் பிளஸ் சீரிஸோட பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். ஸோ, ப்ரோக்ராம்க்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சி பிளஸ் பிளஸ் டேட்டா டைப்ஸ் வந்து பார்க்க போறோம். பேசிக் டேட்டா டைப்ஸ். இதுல என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, இன்ட், லாங், கேரக்டர், ஃப்ளோட் அண்ட் டபுள் வந்து குடுத்துட்டாங்க. அம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் கிட்ட இருந்து இன்புட்ட ரீட் பண்றதுக்கும், நம்ம பிரிண்ட் பண்றதுக்கும் வந்து ஸ்கேன்எஃப் அண்ட் பிரிண்ட்எஃப் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிஇன் இன்புட் வாங்குறதுக்கு சிஇன்னும், அவுட்புட் பிரிண்ட் பண்றதுக்கு சிஅவுட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். இங்க ஏன் ஸ்கேன்எஃப் அண்ட் பிரிண்ட்எஃப் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்கன்னா, இங்க கீழ நோட் குடுத்துருக்காங்க பாருங்க. யூ கேன் ஆல்சோ யூஸ் சிஇன் அண்ட் சிஅவுட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்கேன்எஃப் அண்ட் பிரிண்ட்எஃப். எதுக்காக ஸ்கேன்எஃப் அண்ட் பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ண சொல்றாங்கன்னா, சிஇன் அண்ட் சிஅவுட்க்கு பதிலா, மில்லியன் நம்பர் ஆஃப் இன்புட் வந்து நம்ம எடுக்கையிலயும், மில்லியன் நம்பர் ஆஃப் அவுட்புட் நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலோ, நமக்கு ஸ்கேன்எஃப் அண்ட் பிரிண்ட்எஃப் வந்து சிஇன் அண்ட் சிஅவுட்ட கம்பேர் பண்ணையில ஃபாஸ்டரா இருக்கும். ஸோ வந்து ஸ்கேன்எஃப் அண்ட் பிரிண்ட்எஃப் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் இன்புட் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நமக்கு டிஃபரெண்ட் இன்புட்ஸ் வந்து குடுத்துர்றாங்க. அதாவது இன்ட், லாங், கேரக்டர், ஃப்ளோட் அண்ட் டபுள் இந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம இன்புட் வந்து வாங்கணும். அவுட்புட் பிரிண்ட் பண்ணையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட், லாங், கேரக்டர், ஃப்ளோட் அண்ட் டபுள். இன்புட் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட், லாங், கேரக்டர், ஃப்ளோட் அண்ட் டபுள். அதே மாரி அவுட்புட்டும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ, கோட்குள்ள போயிரலாம். கோட்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேரியபிள்ஸ டிக்ளேர் பண்ணிக்கலாம். வேரியபிள்ஸ் வந்து இன்ட் ஏ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளோட் பி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேரக்டர் சி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டபுள் டி, அதுக்கப்புறம் லாங் வந்து நான் எல்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம், நம்ம வந்து இன்புட்ட வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கலாம். ஸோ, ஸ்கேன்எஃப் ஆஃப் அவங்க வந்து எப்படி டினோட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சில இது வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. இன்ட்க்கு வந்து மாடுலோ டி அந்த மாரி வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ, ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்க்கு வந்து மாடுலோ டி, நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் வந்து லாங் குடுத்துருக்காங்க. லாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்டி, நெக்ஸ்ட் மாடுலோ, கேரக்டர்க்கு வந்து சி, நெக்ஸ்ட் மாடுலோ ஃப்ளோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஃப் அண்ட் மாடுலோ டபுள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்எஃப். ஸோ, இது நம்ம இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம், வேரியபிள்ஸ் வந்து போட்டுறலாம். ஆண்ட் ஏ, கம்மா, ஆண்ட் பி, சாரி ஆண்ட் எல். லாங் வந்து வாங்குறோம். ஸோ, லாங், கம்மா, ஆண்ட் கேரக்டர், ஆண்ட் பி, ஆண்ட் டி வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்எஃப். ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, சேம் இதே தான். பட் வந்து இங்க நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இன்புட் வந்து நம்ம சேம் லைன்ல வந்து வாங்குறோம். அவுட்புட் வந்து நம்ம டிஃபரண்ட் லைன் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு லைன்ல வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நியூ லைன் டாக் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ, மாடுலோ டி, நியூ லைன் என், நெக்ஸ்ட் வந்து மாடுலோ எல்டி, நியூ லைன் டாக், மாடுலோ சி, நியூ லைன் டாக், மாடுலோ எஃப், நியூ லைன் டாக், மாடுலோ எல்எஃப். ஸோ, கோ டபுள் கோட்ஸ் குளோஸ் பண்ணிட்டு, ஆர்டர் வேரியபிள் ஆர்டர்ல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ, ஏ, கமா, எல், கமா, சி, கமா, பி, கமா, டி. ஓகே. ஸோ, இப்ப இத ரன் பண்ணி பார்த்துரலாம். டெஸ்ட் கேஸஸ்லாம் பாஸ் ஆகுதான்னு சொல்லி பார்த்துரலாம். யாஹ்! டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆயிருச்சு. இப்ப சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ம். நைட் நேரம் ஆனாலே ஜியோ நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது மக்களே. என்ன பண்றதுன்னே தெரியல. யாஹ்! டெஸ்ட் கேஸ் எல்லாமே நமக்கு பாஸ் ஆயிருச்சு. ஓகே. ஸோ, நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து நம்ம போலாம்.
ஓகே. நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நம்ம என்னென்ன பார்ப்போம்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா, இதான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ். இஃப் இஃப்ன்னு சொல்லி கீவர்ட் குடுத்துட்டு, உள்ள வந்து நம்ம கண்டிஷன் வந்து டிக்ளேர் பண்ணுவோம் பிராக்கெட்குள்ள. நெக்ஸ்ட் பேரெந்தசிஸ் ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள வந்து கர்லி பிரேஸஸ் ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இதே மாரி தான் நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பண்ணுவோம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல கண்டிஷன் குடுக்க தேவையில்ல. ஓகே. எல்ஸ் இஃப் அதே மாரி தான். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு கண்டிஷன் குடுக்குறோம். அது சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா, எல்ஸ்ல ஒரு இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். அதான் வந்து எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க கண்டிஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிவன் அ பாசிட்டிவ் இன்டிஜர் n, டூ தி ஃபாலோயிங். இஃப் 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ n, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 9. ஸோ nங்கிற இன்டிஜர் வந்து நம்ம இன்புட்டா வாங்கிக்கிறோம். சிங்கிள் இன்டிஜர். ஸோ இன்புட் வாங்குனதுக்கப்புறம், அது வந்து ரேஞ்ச் ஆஃப் 1 டூ 9க்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 1 டூ 9க்குள்ள இருந்ததுன்னா, அத வந்து நம்ம லோவர் கேஸ் இங்கிலீஷ் வேர்ட்ல வந்து பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு சொல்லி குடுத்திருந்தாங்கன்னா, நம்ம ONE 1ன்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணணும். 2ன்னு குடுத்திருந்தாங்கன்னா, TWO அப்படின்னு சொல்லி எல்லாமே லோவர் கேஸஸ்ல பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் அவங்க குடுத்திருக்கிற நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 9ஆ இருந்தா, நம்ம வந்து கிரேட்டர் தேன் 9ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். அதுல G வந்து கேப்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் G. ஓகே. ஸோ இதான் வந்து கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரோகிராம்க்குள்ள போயிரலாம். இப்போ இந்த ப்ரோகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையில்லாம நெறைய இது வந்து குடுத்துருக்காங்க. பேசிக்ஸ்க்கு இதெல்லாம் பெருசா தேவையில்ல. ஸோ தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிர்றேன். ஸோ இதெல்லாமே நமக்கு தேவையில்ல. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். யாஹ்! நமக்கு இது எதுவுமே வேணாம். ஏன்னா வெறும் இஃப் எல்ஸ் கண்டிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே நமக்கு போதும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இன்புட்ட வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்ட் n. இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். cin n. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இஃப் n ஈக்குவல் டூ 1. n வந்து ஈக்குவல் டூ 1ஆ இருந்ததுன்னா என்ன கண்டிஷன் சொன்னாங்க? சாரி. கவுட் 1. 1ன்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ நீங்க கண்டிஷன்ஸ வந்து இப்படியும் குடுக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து கம்மி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க சேம் லைன்லயும் கூட குடுத்துக்கலாம். இந்த மாரியும் கூட குடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த மாரியே குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதே மாரி எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இஃப் n ஈக்குவல் டூ 2, கவுட் 2. நெக்ஸ்ட் இதே மாரி இஃப் n ஈக்குவல் டூ 3, கவுட் 3. நெக்ஸ்ட் இதே மாரி நெக்ஸ்ட்டும் இதே மாரி இஃப் n ஈக்குவல் டூ 4, கவுட் 4. நெக்ஸ்ட் இதே மாரி இஃப் n ஈக்குவல் டூ 5, கவுட் 5. இஃப் n ஈக்குவல் டூ 6, கவுட் 6. இஃப் n ஈக்குவல் டூ 7, கவுட் 7. If n equal to 8, cout 8. If n equal to 9, cout 9. ஓகே. இப்ப நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 9க்கு மேல கிரேட்டர் தேன் 9ஆ இருந்தாலே நம்ம வந்து கிரேட்டர் தேன் 9ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்ப வந்து நான் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்ஸ் கவுட் கிரேட்டர் தேன் 9 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்ப இத எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துரலாம்.
ஸோ எங்க எரர் வந்திருக்கு நமக்கு? ஸோ சாரி கைஸ். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நம்ம எல்ஸ் இஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம எரர். இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து 2மே வந்து எக்ஸிக்யூட் ஆயிருது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருது. ஸோ அத வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எல்ஸ் இஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யாஹ்! ஸோ இப்ப ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். கோட். யாஹ்! டெஸ்ட் கேஸஸ் எல்லாம் பாஸ் ஆயிருச்சு. ஸோ சப்மிட் குடுத்து பார்த்துரலாம். யாஹ்! கோட் வந்து நமக்கு முடிஞ்சுச்சு. எரர் வர வர தான் நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்போம். ஸோ பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க வந்து ஃபார் லூப் வந்து குடுத்துருக்காங்க. ஃபார் லூப்ல என்ன கண்டிஷன்ஸ் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் வந்து இதுதான். ஃபார் பிராக்கெட்ல எக்ஸ்பிரஷன் 1ல வந்து எக்ஸ்பிரஷன் 1, எக்ஸ்பிரஷன் 2 அண்ட் எக்ஸ்பிரஷன் 3 3மே வந்து நமக்கு செமிகோலன்னால செப்பரேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கீழ வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ வந்து டிஃபைன் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ கண்டிஷன்ஸ் இன்புட் வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, யூ வில் பி கிவன் 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஏ அண்ட் பி. 2 இன்புட் வந்து நம்ம வாங்கிப்போம். 2 இன்டிஜர்ஸ் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கிப்போம். செப்பரேட்டட் பை அ நியூ லைன். ஸோ நியூ லைன் என்டர் குடுத்தா நெக்ஸ்ட் வேர்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்டிஜர் வந்து இன்புட் வாங்குற மாரி செட் பண்ணிக்கலாம். இன்டிஜர் n இன் த இன்க்ளூசிவ் இன்டர்வல் ஆஃப் a, b. ஓகே. ஸோ 3வதா ஒரு இன்டிஜர் வருது. அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுத்துருக்காங்கன்னா, நம்ம என்டர் பண்ற 2 நம்பர்க்குள்ள இருக்குங்கிறாங்க. அதாவது A டூ B க்குள்ள இருக்குங்கிறாங்க. இஃப் n இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 1 டூ 9. 1 டூ 9க்குள்ள n வந்து இருந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த நம்பர வந்து இங்கிலீஷ் லோவர் கேஸஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணணும். 1னா 1, 2னா 2. ஸோ நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்ல பண்ண மாரி நம்ம வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஸ் இஃப் n இஸ் கிரேட்டர் தேன் 9 அண்ட் இட் இஸ் ஈவன் நம்பர் தென் பிரிண்ட் ஈவன். சப்போஸ் n வந்து அதாவது நம்ம ஐட்ரேஷன்ஸ்ல n வந்து கிரேட்டர் தேன் 9ஆ வந்ததுன்னா, அது ஈவன் நம்பரா இருந்ததுன்னா, கிரேட்டர் தேன் 9 அண்ட் ஈவன் நம்பரா இருந்ததுன்னா, நம்ம வந்து ஈவன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஸோ, கடைசி கண்டிஷன் என்ன குடுத்துருக்காங்க? n வந்து கிரேட்டர் தேன் 9ஆவும் இருக்கு அண்ட் ஆட் நம்பராவும் இருக்குன்னா, நம்ம ஆட்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து A அண்ட் B வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட் A, B. Nனும் வந்து இதிலேயே டிக்ளேர் பண்ணிக்கலாம். A, B, N. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்? Aவும் Bயும் இன்புட்டா வாங்கிக்கலாம் யூசர் கிட்ட இருந்து. ஸோ சிஇன் A, நெக்ஸ்ட் சிஇன் B. இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கியாச்சு. ஸோ இன்புட் யூசர் கிட்ட இருந்து வாங்குனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபார் லூப் வந்து இனிஷியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபார் n இஸ் ஈக்குவல் டூ A. ஸோ n இஸ் ஈக்குவல் டூ A. ஏன் வந்து n இஸ் ஈக்குவல் டூ ஏன்னு சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் இன்டிஜர் வந்து ஏன்னு தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதோட ரேஞ்ச் தான் வந்து ஸ்டார்ட் அதுலருந்து தான் ரேஞ்ச் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ n இஸ் ஈக்குவல் டூ ஏன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் n இஸ் லெஸ் தேன் b-ஆ இருக்கணும். ஸோ n இஸ் லெஸ் தேன் b-ஆ இருக்கணும். ஸோ அதான் வந்து நம்மளோட எண்ட் ரேஞ்ச். ரேஞ்ச் வந்து எண்ட் ஆகுறது b-ல. b பிளஸ் 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா b பிளஸ் 1ங்கல நமக்கு b-யோட ஸ்டாப் ஆயிரும். ஐட்ரேஷன் வந்து நம்ம பிளஸ் பண்ணிட்டே போனோம் அப்படிங்கிறதுனால i பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துடலாம். இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர். ஸோ இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே போறதுனால i பிளஸ் பிளஸ் சாரி n பிளஸ் பிளஸ் அப்படின்னு குடுத்துடலாம். n வேரியபிள் வந்து n யூஸ் பண்ணியிருக்கிறதுனால n பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் n இஸ் சாரி ஒரு நிமிஷம். கண்டிஷன் என்ன குடுத்துருக்காங்க? ரேஞ்ச் வந்து 1 டூ 9க்குள்ள இருக்கணும்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ n வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. n வந்து பார்த்தீங்கன்னா 1 டூ 9 நம்ம இது வச்சுக்கலாம். ஸோ n இஸ் ஈக்குவல் டூ 1ஆ இருந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? கவுட் வந்து 1ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும்.
நமக்கு இங்க சாம்பிள் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லைனா வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதாவது ஒவ்வொரு லைனா வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒவ்வொரு லைனா பிரிண்ட் பண்ணோம் அப்படிங்கையில, நியூ லைன் டாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யாஹ்! நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி இஃப் n இஸ் ஈக்குவல் டூ 2 கவுட் 2 நியூ லைன் டாக். ஸோ இதே மாரி நெக்ஸ்ட் இஃப் 9 வரைக்கும் நம்ம இதே மாரி எழுதிக்கலாம். 9 வரைக்கும் நம்ம கண்டிஷன்ஸ் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 9க்கு கிரேட்டரா இருந்ததுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஈவன் அதாவது சப்போஸ் கிரேட்டர் தேன் 9 அண்ட் ஈவன் நம்பரா இருந்ததுன்னா, நம்ம ஈவன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஸோ, எல்ஸ் இஃப் n இஸ் கிரேட்டர் தேன் 9 அண்ட் n மாடுலோ 2 இஸ் ஈக்குவல் டூ 0, கவுட் ஈவன். ஈவன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாரி எல்ஸ் இஃப் n இஸ் கிரேட்டர் தேன் 9 அண்ட் n மாடுலோ 2 இஸ் நாட் ஈக்குவல் டூ 0, கவுட் வந்து நமக்கு ஆட்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஆட். ஸோ, ஆட்ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இங்க ஒரு லெஸ் தேன் சிம்பிள். ஓகே. இப்ப நம்ம டெஸ்ட் கேஸ் வந்து ரன் பண்ணி பார்த்துரலாம். வொர்க் ஆகுதா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்சு எரர் வரும்னு நெனைக்கிறேன். யாஹ்! இந்த இடத்துல நியூ லைன் டாக் வந்து நம்ம குடுக்காம விட்டோம். நியூ லைன் டாக், நியூ லைன் டாக். ஓகே. இப்ப ரன் பண்ணி பார்த்துரலாம். டெஸ்ட் கேஸஸ் இப்ப ரன் பண்ணி பார்த்துரலாம். யாஹ்! நமக்கு எல்லாமே பாஸ் ஆயிருச்சு. ஸோ, சப்மிட் குடுத்துரலாம். கிரேட். ஓகே. செகண்ட் ஸ்டார் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. பார்ட் 3ல வந்து நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஸோ, ஸ்டே டியூன்ட். பை கைஸ்.